அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். டான் டிரான்ஸ்பர்க் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ல வெளியான பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் என்ற சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஹாரர் படத்தோட விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு ஷார்ட்டா பார்த்துடலாம். வலிமையான பிரிடேட்டர்கள் இருக்கிற ஒரு கூட்டத்துல உருவத்துல சின்னதாகவும் ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு பிரிடேட்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. தன்னோட மதிப்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அந்த பிரிடேட்டர் அல்டிமேட் அபெக்ஸ் பிரிடேட்டரை வேட்டையாடி கொண்டு அதை டிராஃபி மாதிரி கொண்டு வரணும். இதுக்காக கென்னா என்ற ஹண்டிங் கிரவுண்ட்ல இறக்கி விடப்படுற ஹீரோ பிரிடேட்டர் அங்க எதிர்மறை சூழல்களையும் ஆபத்தான உயிரினங்களையும் சந்திக்கிற அதே நேரத்துல மனித உருவில் இருக்கிற ஒரு சிந்தட்டிக் ரோபோட் கூடவும் சேர்ந்து டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. இந்த டிராவல் எங்க போய் முடியுது என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். பொதுவா இதுவரை நான் பார்த்த பிரிடேட்டர் படங்கள்ல பிரிடேட்டர் தான் வேட்டையாடும். ஆனா இந்த படத்துல பிரிடேட்டர் வேட்டையாடப்படுவதும் வில்லனா பார்த்த ஒரு கேரக்டரை ஹீரோவா காண்பித்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெர்ஷனா இந்த படத்துல இருந்துச்சு. மொத்தமா 1 மணி நேரம் 47 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படத்துல தேவையில்லாத சீன்ஸ் எதுவும் இல்ல. டைரக்டா பிரிடேட்டரோட ஜர்னில ஃபோக்கஸ் பண்ணி நிறைய எமோஷனல் காட்சிகளை கலந்து பிரிடேட்டர் யூனிவர்ஸ்ல ஒரு புதிய ட்விஸ்ட நாம ஃபீல் பண்ற வகையில இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே டிசைன் பண்ணி இருந்தாங்க. ஜெயிக்கவே வாய்ப்பில்லாத ஒருத்தன் கடைசியா ஜெயிப்பது போன்ற ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி தான் இந்த படம். சரியா ஒத்து போகாத 2 நபர்களா வருகிற பிரிடேட்டரும் சிந்த் ரோபோட்டும் சேர்ந்து பயணிக்கும் போது அவங்க இருவருக்கும் இடையே நடக்கிற கான்ஃபிளிக்ட் ரசிக்கும் விதத்துல இருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நேரடியா ஆக்ஷன் காட்சிகளை ரொம்ப உயர்த்தி காட்டியிருக்கு. பல ஹெவி மெட்டல் டச் சவுண்ட் கதை வேகமா ஓட வைக்கிற பவரையும் கொடுத்திருக்கு. மியூசிக் ரிதமும் கேரக்டர் மூவ்மெண்ட்டுக்கு பக்காவா மேட்ச் ஆகிற வகையில இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி ஃப்ரேம் பை ஃப்ரேம் இந்த படம் அழகா இருந்துச்சு. பிரிடேட்டர் யூனிவர்ஸ்ல சும்மா ஒரு ஆக்ஷன் சீக்வல் மாதிரி இந்த படத்தை எடுக்காம செடி கொடிகள் கூட பிரிடேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ற வகையில பேக்ரவுண்ட்லயும் நிறைய டீடைல்ஸ் வச்சு அடுத்த லெவலுக்கு ஒரு அழகான உலகத்தையே உருவாக்கி இருக்காரு டைரக்டர். இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது பிரிடேட்டர் கேரக்டர்ல நடிச்ச டெமிட்ரியஸ் இந்த படத்தை கேரி பண்ற மெயின் பவர் ஹவுஸே இவர் தான். பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ், ஏரோபேட்டிக் ஆக்ஷன், அதிகம் வெளியே தெரியாத சாஃப்ட் சைடு என இவரோட ஆக்டிங் ரொம்ப பேலன்ஸ்டா இருந்துச்சு. கதை போக போக இந்த கேரக்டரோட உள்ளுணர்வு, அவரோட பெயின், இதுவரை தெரியாத சாஃப்ட் சைடு எல்லாம் ஒரு கட்டத்துல நமக்கு தெரிஞ்ச பிறகு வருகிற எமோஷனல் கனெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா சிந்தா வருகிற தியா சின்ன பிரசன்ஸ் தான் என்றாலும் கதையோட டோனை எஸ்டாப்ளிஷ் பண்ற முக்கியமான ரோல் இவங்களோடது. எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இவங்க பேசுற டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அடுத்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ல வர பட் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இந்த கேரக்டரோட இன்னசென்ட் நேச்சரும் ஃபன்னி மொமெண்ட்ஸும் நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுது. அடுத்து இந்த படத்துல பாசிட்டிவா அமைந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். பிரிடேட்டரா வர டெக் கேரக்டர் நமக்கு எமோஷனலா நல்லா கனெக்ட் ஆகுற மாதிரி காட்டியிருந்தாங்க. பிரிடேட்டர் சீரிஸ் படங்கள்ல இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். பேட்லேண்ட் உலகத்தை ரொம்ப டீடைலா டிசைன் பண்ணியிருந்தாங்க. உண்மையான ஏலியன் பிளானட் தானே என நம்மள நம்ப வச்சுட்டாங்க. கேமரா ஷாட்ஸும் விஎஃப்எக்ஸும் ரொம்ப அழகா இருந்துச்சு. தியாவுக்கும் டெக்குக்கும் இடையே இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஸ்டோரியோட ஸ்பீடுக்கும் ஃபீலுக்கும் மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ் விஷயங்கள். அடுத்ததா இந்த படத்துல நெகட்டிவா அமைந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். எல்லாமே புதுமையா இருந்தாலும் கதையோட ஸ்ட்ரக்சர்ல சரியா ஒத்து போகாத 2 நபர்களுடைய டிராவல் டைப் படங்களை போலதான் இந்த படம் இருந்துச்சு. பல கிரியேச்சர்ஸும் சில சீன்ஸும் கெஸ் பண்ற மாதிரியே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நெருங்கும் போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ற வகையில இருந்ததும் இந்த படத்துல நெகட்டிவ் அமைந்த விஷயங்கள். செக்ஷுவல் நியூடிட்டி எதுவும் இந்த படத்துல இல்ல. ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு தரமான படம். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.